நம்மளோட துபாய் ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு அதிரடி முடிவு. நம்ம ரெஸ்டாரண்ட்க்கு நான் வந்து இந்த 3 வருஷத்துல நான் என்ன அனலைஸ் பண்ணேன்னா, நிறைய சம்பளம் வாங்குறவங்க தான் வராங்க, கம்மியான சம்பளம் வாங்குறவங்க நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிடுறது இல்லை. அதனால என்ன பண்ணோம்னா, திங்கக்கிழமையில இருந்து வேலைக்கிழமை வரைக்கும் 10 ரூபாயில இருந்து பிரியாணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வெள்ளி சனி ஞாயிறு முடியாது துபாய் ரெஸ்டாரண்ட்ல. ஏன்னா வருஷத்துக்கு 1.5 கோடி வெறும் வாடகையும் எலக்ட்ரிசிட்டியும் நம்ம கட்டுறோம். இதை கம்பேர் பண்ணும்போது ஷார்ஜா ராசல் கைமா வந்து ரெண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கம்மி. அதனால அங்க வந்து 365 நாளும் ஆஃபர்ஸ் தான். நீங்க மீன் வஞ்சரம் சாப்பிடணுமா 10 ரூபா தான், இறால் சாப்பிடணுமா 10 ரூபா, 65 சாப்பிடணுமா 10 ரூபா, பிரியாணி சாப்பிடணுமா 10 ரூபா, செவரொட்டி, ஈரல், பாயா எது சாப்பிட்டாலும் 10 ரூபா. நிறைய ஐட்டம் இருக்கு 10 ரூபாய்க்கு. கம்மியான சம்பளம் வாங்குறவங்களும் நம்ம ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிடுங்க. மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய், நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா துபாய் ரெஸ்டாரண்டோட கிச்சன்ல இருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய ஸ்டாஃப். 2 மில்லியன் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். அது ரொம்ப நாளாவே தள்ளிட்டு போயிடுச்சு. அதுக்கு மேலேயே ஒரு 40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அதனால இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டாஃபுங்களுக்காக ஒரு 15 கிலோ வஞ்சரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை கட் பண்ணி வாழையில ஸ்டஃப் பண்ணி வறுத்து எடுத்து அதுக்கு ஒரு தேங்காய் பால் குழம்பு செஞ்சு மேல ஊற்றி கீ ரைஸ் போட்டு கொடுக்கணும் எங்களுக்கு. இங்க எப்படி பார்த்தா ஒரு 25 ஸ்டாஃப்ஸ் வந்து நம்ம துபாய் ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. ஸோ இதை இப்போ சிம்பிளா செய்ய ஆரம்பிச்சிடலாமா? இந்த மீனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தின்னா பண்ணோம்னா அந்த வாழையில வச்சோம்னா உடைஞ்சிடும். சரிங்களா? பாத்தீங்கன்னா நம்ம 15 கிலோ மீன் வெட்டி எடுத்துட்டு வந்துட்டோம். தலை வந்து தனியா வச்சுட்டேன், ஏன்னா அது ஒரு நாள் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மீன் வறுவல்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு இலையில போட்டு பாயில் தான் பண்ண போறோம். அதுக்கு மேல ஊத்தி சாப்பிடறதுக்கு இந்த குழம்பு ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த குழம்பு ரெடி பண்ணி வச்சுக்கலாம், தேங்காய் பால் குழம்பு. அதுக்கப்புறம் நம்ம மீன் வந்து ஃப்ரை பண்ணணும். ஒரு கடாய் வச்சுட்டேன், அடுப்பை பத்த வச்சுட்டேன். பக்கத்துல பாத்தீங்கன்னா பால்கோவா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுல ஒரு 400 ஆயில் ஊத்துறேன். நல்ல ஆயில ஊத்திக்கோங்க, கடலை எண்ணெயா ஊத்திக்கோங்க. கடுகு, வெந்தயம், சீரகம் மூணுமே ஒரு டேபிள் ஸ்பூன். இது மூணுமே இந்த மாதிரி பொரிஞ்சு வருது பாருங்க ஆயில்ல. இந்த நேரத்துல கருவேப்பிலை சும்மா ஒரு 1/4 கைப்பிடி. அப்படியே கையோட 10 பச்சை மிளகாய பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், சேர்த்துடலாம். பொடிசா நறுக்குன வெங்காயம், வெங்காயம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 400 கிராம். நல்லா சாஃப்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் அடுத்த ஐட்டம்ஸ் நம்ம போடுவோம். இந்த வெங்காயத்தை பாத்தீங்கன்னா செவக்க விடக்கூடாது, சாஃப்ட் ஆகணும். அந்த சாஃப்டான கண்டிஷன் வந்துருச்சு. இந்த நேரத்துல ஒரு 50 கிராம் இஞ்சி பொடிசா நறுக்குனது சேர்த்துடலாம். அப்படியே கையோட பாத்தீங்கன்னா தக்காளி ஒரு 200 கிராம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா தக்காளியை சேர்த்த கையோட மாங்காய், நல்ல ஒரு பெரிய மாங்காய் இந்த மாதிரி பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்க, இதையும் சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம சேர்க்க போறது 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூனுக்கு கல்லுப்பு. ஃபைனலா நம்ம என்ன பண்ணுவோம்னா தேங்காய் பால், 2 தேங்காவை வந்து பால் எடுத்து வச்சிருக்கேன். அது ஃபைனலா இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டுட்டோம்னா இருக்க தக்காளி மாங்காய் நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த தக்காளியும் மாங்காவும் பொறுமையா வெந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் 2 நல்ல பெரிய தேங்காய் பால் ஊற்றிடலாம்.
அவ்வளவுதான். ஊத்தின உடனே அடுப்பு அணைச்சிட வேண்டியதான். ஊத்தி ஒரு மிக்சிங், அடுப்பு ஃபினிஷ். இப்போ நம்ம கிரேவி ரெடி. இதை எடுத்து ஓரமா வச்சிடலாம். அவ்வளவுதான் பாருங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்துல மாத்திக்கிட்டேன். மேல லேசா கொத்தமல்லி, அவ்வளவுதான். இவரை ஓரமா வச்சிருவோம். இப்போ வந்து மீன் மேரினேஷனுக்கு இப்போ இங்க இருக்கிற 25 பேர்ல 10 பேர் மீன் சாப்பிட மாட்டாங்க. அதனால 15 பீஸ் மட்டும் எவ்வளவு வருதுன்னு வெயிட் நம்ம பார்க்க போறோம். நல்ல பீஸா எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம மசாலா போட போறோம். மீதி மீன் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அதர் பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா யுஏஇல, ஸோ அவங்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா. எல்லாருமே ஸ்டாஃப்ஸ் பிரிஞ்சு போயிருக்காங்க, அவங்களுக்கு எடுத்து வச்சிருவோம். எடை மிஷின் இங்க இருக்கு. மேல ஒரு இலையை வச்சிடுறேன். 40 கிராம் காமிக்குது. இதை வந்து நம்ம 0 பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து செய்ய போற குவான்டிட்டி நமக்கு ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மசாலா மேரினேஷன் பண்ண முடியும். நல்ல அந்த சென்டர் பீஸா இருக்கும்ல, அதை வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு 15 பெரிய சைஸ்ல மீன் வச்சிருக்கேன். வெயிட் எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 3,200 வந்திருக்கு. சரி 3 கிலோன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கிளீன் பண்ணுவோம். இதை இந்த 3 கிலோக்கான மசாலா வந்து நம்ம மேரினேஷன் பண்ணுவோம். ரெடியா? இந்த 15 பீஸ்க்கு வந்து 3.25 கிலோ, 3,200 இருக்குன்னு வச்சுக்கோ. 3 தான் அதை கிளீன் பண்ணிட்டோம் நம்ம. சரியா? 3 கிலோக்கு மசாலா இடிச்சு சேர்க்கலாம். அப்படி ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டு இடிக்கணும். இடிப்பா. அடுத்தது பாத்தீங்கன்னா முழு மல்லி 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மூணுமே இதுல போட்டு அந்த மிளகாயோட சேர்த்து இடிக்கலாம். சக் 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 இடிப்போம். மொத்தமா இந்த 4 ஐட்டமும் அரைச்சாச்சுன்னு சொல்றேன், இடிச்சாச்சு. இலையில போட்டுக்கலாம். ஒரு 15 பல்லு பூண்டு, இது நிறைய இருக்கு. ஒரு 15 பல் நாட்டு பூண்டை பொடிசா நறுக்கி வச்சிருக்கோம், சேர்த்துடலாம். அப்படியே கையோட இஞ்சி ஒரு 25 கிராம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். அப்படியே கையோட ஒரு 2 பச்சை மிளகாயை நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 5 விரல் கடங்குற மாதிரி கொத்தமல்லி, 15 லீஃப் கருவேப்பிலை. இதை மொத்தமா சேர்த்து இடிச்சுக்கலாம். இப்போ இந்த இடிச்சதை அப்படியே எடுத்து இதுல சேர்ப்போம். இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம். அப்படியே கையோட மிளகாத்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். சால்ட் பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 கிலோக்கு 1/2 டேபிள் ஸ்பூன். இப்பொழுது தயிர் 100 ml தயிர். இதை மொத்தமா மிக்சிங் கொடுத்துக்கணும். இப்ப என்ன சேர்க்கணும்? பாக்குறாரு சேகர், வேற என்ன இருக்கு ஐட்டம் அப்படின்னு. லெமன். கரெக்ட். ஒரு 2 எலுமிச்சம்பழம் நல்ல பெரிய சைஸ்ல புழிஞ்சு வச்சிருக்கோம், ஊத்திடலாம். இதையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா எண்ணெய், கடலை எண்ணெய் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாம். எப்படி இருக்கு பாத்தீங்களா நம்ம மசாலா? இப்படியே இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம் போல. உப்பு செக் பண்ணிக்கிறீங்களா? ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கணும், அப்பதான் அந்த மீனுக்கு போகும்போது நியூட்ரல் ஆகும். போதும், ரொம்ப காரமா வேண்டாம். உப்பு வேணுமா, காரம் வேணுமா, புளிப்பு வேணுமா? உப்பு லைட்டா போடவா? சரி, கரெக்டா இருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டோம், இருந்தாலும் உப்பு குறையுதுன்றாரு. கண்டிப்பா வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது ஃபிஷ்ஷோ ப்ரானோ ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் அது வறுத்து எடுக்கும் போது கரெக்டா இருக்கும். இப்போ நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்க்கிறேன். ஏன்னா உப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரிக்கும் மாறும். இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இலை வச்சு நம்ம இந்த மசாலா வந்து மீன்ல தடவி இலையில வச்சு
சுருட்டி ஃப்ரை பண்ணி எடுப்போம். ஓகே, மீன் இலை வறுவல். மசாலா போட்டுக்கலாமா சேகர்? மசாலா கரெக்டா இருக்கா? பத்தாம போல இல்ல? ஆமா, அதிகமாகவும் ஆகல. டேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் எது செஞ்சாலும். ரைட், இப்போ இதை என்ன பண்ணுவோம்னா மீன் அப்படியே அடுக்கி மடிச்சு இது பண்ணுவோம். சரியா? 1 2 4 பீஸ் வைக்கலாம் ஒரு இதுல. இலையை மடிச்சு இதுல வந்து அந்த குச்சியை போடுங்க. இப்படி சுத்தி குச்சி. அவ்வளவுதான். இந்த மாதிரி இலையில இருந்து மீன் வரக்கூடாது வெளியே. இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா இலையோட ஃப்ளேவரும் அந்த மீன்ல போய் இறங்கும். எப்படி இருக்கும்? ஆஹா! ஒரு வட்டையா ஒரு பாத்திரம் வச்சிருக்கோம். இதுல வந்து ஒரு 1/2 லிட்டர் ஆயில் ஊத்த போறோம். ஊத்திட்டு அப்படியே இலையோட வைக்கணும். பத்த வச்சிருக்கீங்களா அடுப்பு? இந்தாங்க, இந்த 1/2 லிட்டர் ஆயில் அதை ஊத்திருங்க. இதுல கொஞ்சம் கறி லீஃப் போடலாமா? இப்போ வந்து இந்த ஆயிலை சூடெல்லாம் பண்ணல, ஆயிலை ஊத்திட்டோம். அடிக்கிட்டு மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே விட்டுருவோம். ஆயில் கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்க. தட்டை மூடி விட்டுருவோம். அப்படியே லோ ஃப்ளேம்லேயே ஒரு சைடு 15 நிமிஷத்துக்கு விட்டுட்டு இன்னொரு சைடு ஒரு 15 நிமிஷம், மொத்தம் 1/2 மணி நேரம் சாஃப்டா இருக்கும் நம்ம மீன். சேகர் திறக்கலாமா? ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் அப்படியே ஒரே சைடில் வெந்துட்டு இருக்கு. திறப்பா. அடாடாடா பாருப்பா, மீன் ஃப்ளேவரும் அதுவும் சேர்ந்து. சேகர் இப்போ உடைக்காம எடுக்கணும். இது மீன் பிடிச்சிட்டியா? ஆடா, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இதையும் திருப்பணும். அதுதான் 1/2 மணி நேரம் ஆயிருக்கும்ல திருப்பி. ஆனால் ஒரு மீன் உடச்சிட்டாரு. அந்த உடச்ச மீன் இவருக்கு தான் கொடுக்க போறோம். வாங்க பிடிங்க. அடுப்பை முதல்ல அனுப்பிச்சிருங்க. தூக்குங்கோ தூக்குங்க, நல்லா வைங்க. குழப்பமா? சேகரே சேகரே, சாஃப்ட் ஆச்சு சேகர் மீன். இதை எப்படி சர்வ் பண்ணணும் அப்படின்னா, இதை சுத்தி குழம்பு ஊத்த போறோம். இப்போ இதை சுத்தி சோறு அணை கட்டுறோம். சேகர் என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. எப்படி சாப்பிடணும்னு சொல்லணும்ல. மீனை சுத்தி கிரேவி இருக்கு, அதை சுத்தி சோறு இருக்கு.
இந்த மீனை கொஞ்சம் அப்படியே உடைச்சி இந்த கிரேவியோட சேர்த்து அப்படியே சாப்பாடு எடுத்து இப்படி சாப்பிடணும். இந்த கிரேவியில மாங்காய்லாம் போட்டதுனால நல்லா பிடிக்கும். மீன் நல்லா காரசாரமா இருக்கும். நெய்ச்சோறு ஒன்றும் செய்யாது, புளிக்காத ஒன்றும் செய்யாது. மூணுமே சேரும்போது ஒரு நியூட்ரலா இருக்கும். அப்போ மஜா. இந்த மாதிரி 15 பேருக்கும் போட்டு கொடுங்க. நம்மளோட துபாய் ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடி முடிவு. என்ன முடிவு அப்படின்னா, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வந்து இந்த 3 வருஷத்துல நான் என்ன அனலைஸ் பண்ணேன்னா, நிறைய சம்பளம் வாங்குறவங்க தான் வராங்க, கம்மியான சம்பளம் வாங்குறவங்க நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்றது இல்லை. அதனால என்ன பண்ணோம்னா, திங்கக்கிழமையில இருந்து வேலைக்கிழமை வரைக்கும் 10 ரூபாயில இருந்து பிரியாணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வெள்ளி சனி ஞாயிறு முடியாது துபாய் ரெஸ்டாரண்ட்ல. ஏன்னா வருஷத்துக்கு 1.5 கோடி வெறும் வாடகையும் எலக்ட்ரிசிட்டியும் நம்ம கட்டுறோம். இதை கம்பேர் பண்ணும்போது ஷார்ஜா ராசல் கைமா வந்து ரெண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கம்மி. அதனால அங்க வந்து 365 நாளும் ஆஃபர்ஸ் தான். நீங்க மீன் வஞ்சரம் சாப்பிடணுமா 10 ரூபா தான், இறால் சாப்பிடணுமா 10 ரூபா, 65 சாப்பிடணுமா 10 ரூபா, பிரியாணி சாப்பிடணுமா 10 ரூபா, செவரொட்டி, ஈரல், பாயா எது சாப்பிட்டாலும் 10 ரூபா. நிறைய ஐட்டம் இருக்கு 10 ரூபாய்க்கு. கம்மியான சம்பளம் வாங்குறவங்களும் நம்ம ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிடுங்க. இப்போ நீங்க இதெல்லாமே சாப்பிடுங்க.